ஐயா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து எலக்ஷன் வரப்போது. நெறைய வேட்பாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நெறைய கட்சிகள் இருக்கு. ஆனா, எந்த தலைவன தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத கேள்வி எழும்போது வந்து, யாருமே சரியில்ல அப்படின்ற மாரி ஒரு பொதுவான ஒரு சிந்தனை வருதுங்கய்யா. அத எப்படிங்கய்யா அணுகுறது? உண்மையிலேயே ஓட்டு போட்டு ஒரு நல்ல தலைவர தேர்ந்தெடுத்துற முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா? அதான் இது வந்து 60 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல தலைவர்கள நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு. அப்புறம் தலைவர்கள தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அவங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள், அவங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான். மக்களாட்சி தான் இங்க நடக்குது. ஒரு முறையும் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியில்லைங்கிறாங்க. மீண்டும் அவங்களே ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால இத பொறுத்தளவுக்கு அவங்களுடைய என்னென்ன தோணுதோ அதுபடி அவங்க செய்யட்டும். இது காலத்துக்குன்னு ஒரு 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 வரையறை இருக்கு. ஒரு சூழல் இருக்கு. அது ஒரு இடத்துல மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஒரு ஸ்டேஜில் உங்களை தாண்டி ஒரு தலைவனை இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கான கால சூழல் இருக்குது, அதுக்கான வடிவங்கள் இருக்குது. அப்போ நடக்கும். அப்போ மக்களை தடுத்து ஆட்கொண்டு இந்த காற்றோட தன்மையே உன்னையே உனக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து நீயே கூட ஒரு திடீர்னு சர்ப்ரைஸாக வேற ஒரு புது தலைவனுக்கு கூட நீ வாக்களிச்சு போடலாம். அது ஒரு காலத்துடைய அது ஒரு ஒரு அதிரி விதமாக அதிரி புதிரியாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். தேர்தல் இருக்குது, எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் நம்ம யாரோ ஒருத்தர் வந்துடுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்டுக்குள்ளே ஒரு அனுதாபால வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டில் டக்குன்னு வந்து மக்களுடைய அந்த சேஞ்சு வந்து மாற தொடங்கிருச்சுன்னா ஒரே மாதிரி எல்லாரும் சாய்வாங்க, ஒரே மாதிரி வாக்களிப்பாங்க. இது வந்து நிகழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எப்போ நிகழணும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும். அப்போ நிகழும்.